சரி, ஒரு விஷயம் கேட்டு போலாம் தானே சார் வந்தோம் பசங்கிட்ட. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க? என்னன்னா சார், இந்த ஆகஸ்ட் வரப்போகுது இல்லையா? இந்த ஆகஸ்ட் மந்த் மாதிரி இதுக்கு முன்னாடியே இருக்காது, இதுக்கு பின்னாடியும் இருக்காது. ஏன்னா ஊருப்பட்ட நோட்டிபிகேஷன் என்னன்னா இருக்கோ பேங்க் எக்ஸாம் எல்லா நோட்டிபிகேஷனும் இந்த மந்த் தான் வரப்போகுது. ஆனா இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பயமா இருக்கு, ஐயோ இன்னும் படிக்க முடியல, இன்னும் நான் உட்காடுறேன் ஆனா வந்து எனக்கு படிக்க கடுப்பா இருக்கு இப்படி சொல்றேன். என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா உங்க ரிசல்ட் வந்து அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஐபிபிஎஸ் நோட்டிபிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எஸ்பிஐ பிஓ வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் வரப்போகுது, இந்த சாட்டர்டே வரப்போகுது. ஸோ நம்ம சேனல்ல வந்து அதுக்காக எஸ்பிஐ பிஓ தென் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ்க்காகவே எங்க சைட்ல வந்து நாங்க வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வரைக்கும் எஃபர்ட் போட முடியுமோ பாத்தீங்கன்னா முதுவலி ஏதோ ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண சொல்லி ஒன்றும் பண்ணாம வந்து உட்காந்துட்டு 12 hours, அதாவது Thursday மார்னிங் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 9 o'clock வரைக்கும் அட்டஸ்டா 12 hours மேரத்தான். தயவு செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்த வீட்டுக்காரங்க யார் யாரும் படிக்கிறாங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஆஜராயிருங்க 9 மணிக்கு டான். கரெக்டா சார்? அந்த 9 அதாவது 12 அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்றது சார்? இன்னைக்கு நானு லைவ்ல வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்துருங்க 12 hours மேம். அப்ப நீங்க கொடுக்கல, 4 மணி நேரத்துக்கே எனக்கு கண்டு போயிடுது. உண்மைதான், 4 மணி நேரம் அது உட்கார்ந்து டீச் பண்ணுங்க 4 மணி நேரத்துக்கு வலிக்குது. அப்ப ஆக்சுவலா அது நிறைய பேருக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் இந்த 12 hours மேரத்தான் எதுக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அங்க இங்க விட்டா படிச்சிருப்போம். சரியா? இது எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் டிஐ என்னன்னா லோட்டல் ஆப்டில இருக்கோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணா எப்படி இருக்கும் எக்ஸாம் போயிட்டு வரதுக்கு முன்னாடி. சோ அதுக்காக தான் இந்த மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ Thursday 9 to 9 வந்துருங்க. என்னால அப்படி கொண்டு வர முடியாது, கண்டிப்பா எனக்கு முடியாது. அதனால அதுக்கு முன்னாடி நாள் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்திருந்தீங்க அந்த கிராமர் ரூல்ஸ். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் போட்டிருந்தேன். 20,000 மெம்பர்ஸ்க்கு மேல பார்த்திருந்தீங்க. அது என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் கிராமர் ரூல்ஸை எக்ஸாக்ட் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸை வச்சு ரிவிஷன் மாதிரி 4 hours நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே மார்னிங் 10:30 இருக்கும். ஸோ அது வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுவும் வந்துருங்க. ஸோ அவ்வளவுதான் மக்களே. கண்டிப்பா மேரத்தானுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா என்னன்னா சப்போர்ட் இதெல்லாம் தாண்டிங்க உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல போயிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா கண்டினியூஸா நாங்க செஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாங்க. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஐபிபிஎஸ் கிளர்க்கான ஷார்ட் நோட்டீஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கு என்ன வேகன்சிஸ் வந்துச்சோ அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் அதிகமான வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால வந்து எல்லா பக்கமும், ஏன்னா பசங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சார், அதாவது நம்ம பிஓக்கு கிடைக்காது, கிளர்க்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. கிளர்க்கு நிறைய பேர் கிளியர் பண்ணாம விட்டு இருந்திருக்காங்க, ஆனா அவங்க பிஓ அடிச்சிருந்திருக்காங்க. அதனால கிளர்க்கு பிஓ எல்லாம் வித்தியாசம்லாம் நீங்க பாக்காதீங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். சோ கண்டினியூஸா செஷன்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சொல்லணுமா சார்? ஓகே. சோ ஆகஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மந்த். ஏன்னா இந்த ஆகஸ்ட் வந்து நம்ம எஃபர்ட் போட்டோம்னா அடுத்த ஆகஸ்ட்ல போஸ்டிங்கோட உட்காந்துக்கலாம். ஆகஸ்ட்ல வந்து நீங்க பேங்க் எக்ஸாமோட அந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைமும் சரி, அந்த எக்ஸாம் சீசனும் சரி, ஸோ நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி மேரத்தான் Thursday மார்னிங் 9 to 9 வித்தவுட் பிரேக். நான் அப்பப்ப சாப்பிடாம இருக்க முடியாது, பட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஸ்டாப்பா போறேன். ஆல்ரெடி நான் டைம் போயிருக்கேன். அதனால வந்துருங்க. ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி நம்மளோட எலைட் பாஸ் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணி படிங்க. அதுல வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அப்புறம் எக்ஸாமுக்கான மார்க் இன்டர்வியூ எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ தேங்க்யூ. நான் முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்கன்ட்டு. 10வது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். டாடா பை, see you guys.